ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அவரைக்காவை நார் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அலசி அரிஞ்சு வச்சுருக்கோம். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு. அப்படியே பெரட்டி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு ஒரு 50 ml தண்ணியை விட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்துகிட்டு அப்படியே பெரட்டி விட்டு வேக வச்சிடலாம். இனிமேல் மூடி போடாமல் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் தண்ணியெல்லாம் வற்றி வரும். தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா தான் நல்லா அந்த பச்சை நிறம் மாறாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூடவே 1/4 மூடி திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அவரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.